அண்ணே வணக்கம்ண்ணே. வாப்பா டிசைனர், அந்த எம்பிஏ மாப்பிள மேட்டர் என்னாச்சு? நம்ம சீனுக்கு தெரிய வேணாம். அவங்க வனஜா பார்த்துட்டாங்களாம். பொண்ணு நாட்டுப்புறமா இருக்கான். அவங்களுக்கு அல்டா மாடல் டைப்பா பொண்ணு வேணுமா? அவன் என்ன கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறாங்களா இல்ல ரெக்கார்ட் டான்ஸ் ஆட விட போறாங்களா? அவங்க கிடக்குறாங்கண்ணே. அதை விட அசத்தல் மாப்பிள்ளைய 2 பேரும் என்கிட்ட மாட்டிருக்காங்கண்ணே. ஒரு 200 ரூபா கொடுங்க. அட்வான்ஸ் வாங்கி என்ன அழிச்சிருவா போல இருக்க. தர முடியாது, போடா. கவலைப்படாத சீனு, உன் கையால 3 கமிஷன் வாங்காம ஆர்யா ஃபார்மசிலேருந்து சைன் பண்ண வேண்டிய அக்ரிமெண்ட் காப்பிலாம் வந்துருச்சு. லாயர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு தடவை பார்த்துருங்க. அதை அப்புறம் பார்த்துக்கிறேன். பொய்யான காதலை கொடுத்து உண்மையான காதலை வாங்குறதுக்கு அவளை எஸ்டேட்டு கூட்டி போனியே, அங்க அவ சொன்னாளா? அத உள்ளத்துலேருந்து நான் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இன்னும் வார்த்தையை வர வேண்டியதான் பாக்கி. அதுக்காக அவன் நல்லதார பார்த்துட்டு இருக்கா. என்ன பொறுத்தவரை நீயும் மாயாவும் ஒரே மாதிரி தான். நீயும் தோக்க மாட்ட, அவளும் தோக்க மாட்டான். உங்க 2 பேருக்கு நல்ல பொருத்தம் இருக்குப்பா. பாரு, நல்ல சவுனம். நான் சொன்னது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாத்தியா? ஹலோ, இருக்காரே. என்ன ஆச்சரியம், அவதாப்பா பேசுறேன். பேசு பேசு. சொல்லு. அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு ஊர்ல இருந்து ஃபோன் வந்தது. நான் உடனே கிளம்பணும். 5-6 hours ஜேர்னி இருக்கிறதுனால தனியா போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எக்ஸாம். நீ துணைக்கு வர முடியுமா? என்ன மாயா, உனக்கு தான் நிலைமை தெரியுமே. தெரியும், இப்படி ஒரு சூழ்நிலைங்கிறதுனால தானே கூப்பிடுறேன். ப்ளீஸ் சீனு. என்ன இது, நான் தான் சொல்றேன்ல. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. நீ வந்தா சந்தோஷம், வரலனா எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. வச்சிடுறேன். அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலையா, ஊருக்கு போக துணை கூப்பிடா. இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ண போற? சரி, போயிட்டு வரேன். ஒருவேளை இதுவே கடைசி சந்திப்பா கூட இருக்கலாம். ஹாஸ்டல் போயிறங்கிட்டு உங்க வண்டியை திருப்பி அனுப்பிச்சிடுறேன். வரேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? என் அப்பாவை பத்தி தான். எனக்கு 2 அண்ணன், ஒரு அக்கா, அம்மா எல்லாரும் இருக்காங்க. ஆனா யாருக்கிட்டையுமே இல்லாத ஏதோ ஒண்ணு எனக்கு என் அப்பா மேல இருக்கு. என் அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா என் மனசு தாங்காது. ஒன்ன மாதிரி தான் என் அப்பாவும். உங்க 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன? அப்பா மாதிரியே உனக்கும் ஒரு தங்கமான மனசு இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் என் மனசு தங்கம் இல்ல தகரம்னு புரியல நிலைமை வந்தா அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. அது உனக்கு எப்படி தெரியும்? என்ன சீனு, என் மனசுக்கு அப்படி தோணுது. என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? நம்பிக்கைதான். வா. இவ்வளோ பெரிய வீடா? ஆமா, பெருசுதான். ஆனா உன் வீட்டுல இருக்கிற ஒண்ணு இங்க இல்ல. என்னது? நிம்மதி. உன் கண்ணு கலங்கினா உங்க அப்பா மனசு தாங்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அவ அழட்டும், அதுதான் அவளுக்கு ஆறுதல். நீ அழுதாலும் சிரிச்சாலும் எனக்கு எப்பவுமே உன் மேல பாசம்தாம்மா. சீனு, இவங்க தான் என் அப்பா, என் அம்மா. இவங்க கிட்ட போன்ல தினமும் உன்னை பத்தி சொல்வேன். காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. உன் ஸ்பீடான வாழ்க்கையிலையும் என் பொண்ணுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உன் அப்பா அம்மா தங்கச்சிலாம் சௌக்கியமா? நெஞ்சு வலி இருக்கும்போது ரொம்ப பேச வேண்டாம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாமா? டாக்டர் அப்படிதான்மா சொன்னாரு. நீ வந்தப்புறம் பார்க்கலான்னு. உடனே அட்மிட் ஆயிடலாம். நான் ஏற்பாடு பண்றேன். நான் தான் டைரக்டர் மாயாதேவி பேசுறேன். வீட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 10 நிமிஷத்துல இங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்தே ஆகணும். அப்பாவை அட்மிட் பண்ணணும். எல்லா டாக்டர்ஸும் அங்க ரெடியா இருக்கணும். ஓகே? கோயம்புத்தூர் பங்களா எனக்கு வேணும் நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். நீங்களும் தரேன்னு சொல்லிருக்கீங்க. அப்புறம் என்ன? சரி, அதை நீங்களே எடுத்துக்கங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கிளாஸ் ஃபேக்டரி இது 3 வேணும். அண்ணன் வேணா எஸ்டேட், டிஸ்லரிஸ், ஸ்பின்னிங் மில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். நிறைய வருமானம் வரதெல்லாம் நீ எடுத்துப்ப. பிரச்சனை வர இடம்லாம் எங்கிட்ட தள்ளி விடலான்னு பாக்குறியா?
இந்த பார், நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைச்சாகணும். இல்லைன்னா தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவ? கோர்ட்டுக்கு போவியா? தேவைப்பட்டா போவேன். போ, ரெண்டுல ஒண்ணு பார்த்தலாம். நானும் விட போறதில்ல. நிறுத்துங்க. என்ன இது? அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு பதறி போய் இவ்வளவு தூரம் வந்திருக்க. இந்த நேரத்துல சொத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்ல? இதுல என்ன அசிங்கம் இருக்கு? பெத்தவங்க உயிரோடு இருக்கும்போதே சொத்தை எழுதி வாங்கிட்டா தான் நீ உன் பங்கை கேட்டு வாங்கிக்கோ. உங்கள மாதிரி கேவலமா நடந்துக்க என்னால முடியாது. என்ன பெரிய உத்தமை மாதிரி பேசுற? நீ காலேஜ் படிக்கிறேன்னு போயிட்டு அங்க என்னென்ன பண்றேன்னு கேள்விப்பட்டோம். எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரியுமா? ரொம்ப நல்லதா போச்சு. அங்க நான் ஏன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறேன்? ஏன் சொத்துக்காக நீங்க அப்பாவை கஷ்டப்படுத்துறீங்களே, அது ஞாபகத்துக்கு வரக்கூடாதுன்னு தான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யார் கூட வேணாலும் சுத்துவேன். என்ன யார் கேக்குறது? உங்ககிட்ட பேசுறதுக்காக வரல. நான் வந்தது அப்பாவை பார்க்கத்தான். உங்க அத்தா சொன்னது இவனை பத்தி தான். சீனு, கொஞ்ச நேரம் அப்பா கிட்ட இரு, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். மாயா உங்க மேல வீரு. இப்போ போனாலே அவ என் புள்ளதான். இங்க நின்றுட்டு இருக்காங்களே இவங்களும் என் பிள்ளைங்க தான். என்னப்பா ஏதோ பிடிக்காத மாதிரி பேசுறீங்க? இனிமே எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டா என்ன, உங்களுக்கு பிடிச்சபடியா நடக்கணும். நீங்க பேச வேண்டாம் சார். அப்பா, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, புறப்படலாம். சின்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஆ, ஆ, ஏய், நான் கொஞ்சம் அப்பாவை கவனிச்சுக்க பிள்ளைங்க நாங்க இருக்கோம். தள்ளிப்போ. சீனு, நீ பின்னாடியே கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. கண்டிப்பா வரணும். வரேன். அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தது உனக்கு புத்திமதி சொல்றதுக்காக தான். ஆனா நீ எனக்கு ஆத்திரம் வர அளவுக்கு நடந்துக்கிட்ட. என் மேலேயே கையை வச்சுட்ட. ஆமா, அன்னைக்கு என்ன சொன்ன? மாயாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவேண்ணா. நாங்கள்லாம் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ இல்லை, உன் அப்பன் தாத்தன் எவன் நினைச்சாலும் அது நடக்காது. நான் எனக்கு செஞ்ச தப்பு தான். அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாருக்கிட்ட வேணும் மன்னிப்பு? உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற முன்னாடி இங்க இருந்து போயிடு. இதை பாருங்க, இந்த இடத்துக்கு வேணா நீங்க முதலாளியா இருக்கலாம், ஆனா இது ஒரு ஹாஸ்பிட்டல். இப்படி கத்தி கலாட்டா பண்ணா மற்றவங்களுக்குலாம் தொந்தரவா இருக்கும். எதுவா இருந்தாலும் வெளில போய் பேசிக்கலாம். வாங்க. சொல்லுங்க. இனிமே நீ மாயை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. இந்த நிமிஷமே இங்க இருந்து போயிடு. போகலன்னா அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவேன். போடா. பணத்திமிரல டாடா போட்டு வாய்க்கு வந்தபடி பேசாத. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை விட பல மடங்கு வசதியோட உன் தங்கச்சி பொண்ணு கேட்க வேண்டிய நிலைமை வரலாம். ரொம்ப சிரிக்காதீங்க. விதிங்கிறது நம்ப கையில் இல்லை. தேவையில்லாம பேசாத, இடத்த காலி பண்றா. சரி, என்னால் இந்த பிரச்சனையும் வேண்டாம். மாயா கிட்ட சொல்லிட்டு நானே போயிடுறேன். என்ன சின்னு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் உடனே எங்கேருந்து போகணுமா உன் அண்ணங்க சொன்னாங்க. நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சீனு, அப்பா 2 நாள் இருக்க சொல்றாங்க. சரிதான், இந்த மாதிரி நேரத்தில் நீ கூட இருக்கணும். அப்பாவை பார்த்துக்க. நீ தனியா தான் போகணும்ல? எனக்கு எதுக்கு தோண, நான் போறேன். இதான் கடைசி. அவளை மறந்துடுறேன், இனிமே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போ.
கையெடு. முதல்ல நீ சொல்றா. அதோ நிக்கிறல மாயா, அவ வாயால என்ன மறந்துடுன்னு சொல்லட்டும், அந்த நிமிஷமே மறந்துடுறேன். நீங்க சொன்னா நான் கேட்க மாட்டேன். எவ்வளவு திமிரு இருந்தா யாருக்கு வந்து என்ன பேசுற? சொன்ன கேட்க மாட்டே நீ. விட மாட்டேன். கொல்ல விட மாட்டேன். டேய் என்னடா புரிய மாட்டீங்களா? டேய் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏதா இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா? இருக்கு. ஆனா இது வரைக்கும் என் மனசு திறந்து இவர்கிட்ட நான் எதையுமே சொல்லல. இப்ப உங்க முன்னால சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. சீனு, அங்க இருக்கிற என் அப்பா மேல சத்தியமா சொல்றேன், I love you. ஏண்டி I love you, சீனு. எவ்வளவு திமிரு உனக்கு? உன்னை வேண்டா. ப்ளீஸ் விடா. நான் போயிடுறேன். சீனு, அவங்க மேல உள்ள வைராக்கியத்துல நான் சொல்லல. என்ன அறியாமலே என் மனசுல இருந்து வந்துருச்சு. I really love you, Chinu.